பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால போன வாரம் முழுவதும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நம்ம தியானித்தோம். இறுதியாக தேவ கிருபை ஒரு மனிதனுக்கு என்ன போதிக்கிறது என்பதை பார்த்தோம். நாம் இந்த உலகத்தில் அவபக்தியை வெறுத்து, சரிங்களா, லௌகிக இச்சைகளை வெறுத்து நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் நம்முடைய மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உண்மையான தேவபக்தி உள்ளவங்களா இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காகவும் நித்திய ஜீவனுக்காகவும் எதிர்பார்க்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது என்பதை பார்த்து போன வாரம் நிறைவு செய்தோம். இந்த வாரம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு காரியம், யாருக்கு அவர் போதிப்பார், ஆண்டவர் எந்த மனிதனுக்கு போதிப்பார். நம்ம அன்னைக்கே பார்த்தோம், அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது, அபிஷேகம் நமக்கு போதிக்கும் என்று பார்த்தோம். அதே போல அவர் யாருக்கு போதிப்பார் என்பதை குறித்து வேதம் ஆங்காங்கு நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் கொஞ்சம் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா மிக தெளிவா ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 28வது அதிகாரத்தில் 9வது வசனம், அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? எப்படி? அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறக்கப்பட்டவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. அப்ப அவர் யாருக்கு ஆண்டவர் அறிவை போதிப்பார் என்று சொன்னால், பால் மறக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் பால் மறந்தவர்கள். அப்ப அந்த பால் மறந்தவர்கள்னா யார் அப்படின்னா, குழந்தை அனுபவத்தில் இல்லாமல் புருஷன் என்கிற அனுபவத்தில் வாழ்பவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் புருஷர்களா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுவாரு, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், அதே போல புருஷராயிருங்கள் அப்படிம்பாரு. புருஷராயிருங்கள். கொரிந்து திருச்சபைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல ஒரு மிக முக்கியமான காரியத்தை அவர் சொல்றாரு. அந்த கொரிந்து திருச்சபை மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மாம்சத்துக்கு உரியவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு பலன் இல்லை, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. நான் படிக்கட்டுமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போ கொரிந்து திருச்சபைக்கு ஒரு சொல்றாரு, நான் உங்களை ஆவிக்குரியவங்கட்டு உங்கள்கிட்ட பேச முடியல, நீங்க குழந்தைகளா இருக்கீங்க, மாம்சத்துக்கு உரியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப ஆண்டவரை அறிஞ்சோம், ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லியும், ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்லியும் நீங்க இன்னும் ஆவிக்குரியவங்களா இல்லை, நீங்க மாம்சத்துக்கு உரியவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய பலனே இல்லை, அதனால நான் உங்களுக்கு போஜனம் கொடுக்கல, அதாவது கடினமான உணவு கொடுக்கல, நான் உங்களுக்கு பாலையே கொடுக்கிறேன், நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம்? பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவோ அப்படிங்கிறாரு. அப்போ கொரிந்து திருச்சபையில் அவர் சொல்ற செய்தி என்ன? நீங்க ஆவிக்குரியவங்கன்னு சொல்றீங்க, ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்க, நீங்க ஆவிக்குரியவங்களா இல்ல, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க குழந்தைகளா இருக்கீங்க. அப்படி குழந்தைகளா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு பாலை கொடுக்கிறேன், நீங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சா? பொறாமை இருந்துச்சு, வாக்குவாதம் இருந்துச்சு,
பேதகங்கள் இருந்துச்சு, பிரிவினைகள் இருந்துச்சு. சிலர் சொன்னார்கள், நான் பவுலை சார்ந்தவன் என்றும், நான் அப்புல்லாவை சார்ந்தவன் என்றும், நான் கேபாவை சார்ந்தவன் என்றும். அங்க பிரிவினைகள் இருந்தது. அதனால தான் பவுல் இந்த வார்த்தையை அங்கு பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பால் குடிக்கிற அனுபவத்திலிருந்து, குழந்தை என்கிற அனுபவத்திலிருந்து புருஷன் என்கிற அனுபவத்துக்கு வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதே கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்லுவாரு, நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல நடந்தேன். நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி என்ன? ஒருவன் பூரண புருஷராக வேண்டும், பூரண புருஷனாகணும். நீங்க பூரண புருஷனாக வளர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்போ பூரண புருஷனா வளர வேண்டிய நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருந்து பால் குடிக்கிற அனுபவத்தில் இருக்கிறோம். இதை எபிரேயருக்கு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவாரு? இந்த குழந்தையா இருக்கிறவனுக்கு திருவசனத்துல பழக்கம் இல்லையா? என்ன இல்லை? குழந்தை அனுபவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன இல்லைன்னா, திருவசனத்தில் அவனுக்கு என்ன இல்லாம போயிருது, அவனுக்கு பழக்கம் இல்லாம போயிருது. அதான் அவர் சொல்வார், காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு திருவசனத்தை, உங்களுக்கு மூல உபதேசத்தை மறுபடியும் சொல்லணும் அப்படிங்கிறாரு. நான் படிக்கிறேன் பாருங்களா, எபிரேயர் 5வது அதிகாரம், அந்த வசனத்தை பாருங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 12-13 படிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். சரியா? பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களுக்கு தெரியல, வசனத்தின்படியே நீங்க வாழல அப்படின்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். ஆனா என்னாலும் குழந்தைகளா இருந்தா ஆகாதுமா, ஆகாதையா. குழந்தையா இருக்க வேண்டிய காலத்துல மட்டும்தான் குழந்தையா இருக்கணும். என்னாலும் நீங்க குழந்தையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு போதிக்க மாட்டார். ஏன்னா அவர் பால் மறந்தவர்களுக்கு தான் போதிப்பார். ஏன்னா திருவசனத்துல பழக்கம் இல்லை. சில பேருக்கு வசனத்தின்படி வாழ்ந்து பழக்கம் கிடையாது, வசனத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஐயா, வசனத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கணும், வேதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கணும். நம்மையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது. நாம் வேதத்தோடு இணைந்து வாழணும், வசனத்தோடு இணைந்து வாழணும். வசனத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் இன்னும் பால் குடிக்கிற குழந்தை கிறிஸ்தவன் அர்த்தம். அப்படி பால் குடிக்கிற குழந்தை கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் போதிக்க முடியாது. அவர் யாருக்கு போதிப்பாருன்னா பால் மறந்தவர்களுக்கு தான் போதிப்பார். இன்னைக்கு காரியம் சொல்றேன், யாருக்கு அறிவை போதிப்பார்? பால் மறந்தவர்களுக்கு போதிப்பார். இப்ப யோசிங்க, நீங்க பால் மறந்துட்டீங்களா? பால் மறந்தீங்கன்னா நீங்க குழந்தையா இருக்க மாட்டீங்க. வசனத்தின்படி உங்க வாழ்க்கை தெளிவா இருக்கும். வசனத்தை விட்டு நீங்க வலது பக்கம் இடது பக்கம் நீங்க சாய மாட்டீங்க. வசனத்துல தான் உங்க வாழ்க்கை போகும், வசனத்துல தான் உங்க ஊழியம் கட்டப்பட்டிருக்கும், வசனத்துல தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும். வசனத்தை விட்டு வலது புறம் இடது புறம் நீங்க சாயாம இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க புருஷரா வளர்ந்துகிட்டு வர்றீங்கன்னு அர்த்தம். வசனத்தின்படி வாழ்றதே கிடையாது. ஏதோ பைபிள் படிக்கிறோம், ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ ஆண்டவரை தேடுறோம்னு நீங்கள் ஒரு மேம்போக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் குழந்தைகள் தான். நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்படுவது அரிது. கர்த்தரால் நீங்கள் போதிக்கப்படலைன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது, கர்த்தருக்குள்ள வளர முடியாது, கர்த்தருக்காக வாழ முடியாது, கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியாது, கடைசியில் பரலோகத்துக்கும் போக முடியாது. கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு இன்னொரு காரியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.